ஜாக்கெட்டு, ஸ்வெட்டரு, ஷூவு, சாக்ஸு, க்ளவுஸு இதெல்லாம் இல்லாமல் நம்ம சம்மர் கிளாத்ஸ் போட்டுட்டு ஒரு நாள் என்ஜாய் பண்ணுறதே ஸ்காட்லாண்டில் ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. ஸ்காட்லாண்டில் இந்த வீக்கு 4th ஹீட் வேவ்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட்டு சம்மர் வீடியோவில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஏன் ஸ்காட்லாண்டில் ஃபேன் இல்லைன்னு. மேக்ஸிமம் 2 to 3 months தான் இங்கே ஃபேனே தேவைப்படும். ரெஸ்ட் ஆஃப் த இயர் இங்கே ஃபுல்லாகவே கோல்டாக தான் இருக்கும். ஸ்காட்டிஷ் மக்கள் சம்மரில் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்கன்னு தான் சொல்லுவேன். அதனாலவே இப்படி விண்டோஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுருவாங்க. இன்னும் சில பேர் இப்படி தான் ரோட்டில் போவாங்க. அதே மாதிரி சன்ஸ்க்ரீனும் இந்த ஊர் சம்மருக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். இங்கே ஒரு ஸ்காட்டிஷ் பீப்புள்கிட்ட கேட்டேன், எந்த டெம்பரேச்சரை நீங்கள் ஹாட்னு கன்சிடர் பண்ணுறீங்கன்னா அதுக்கு அவர் என்ன பதில் சொன்னார் தெரியுமா? எனிதிங் அபவுட் 10 or 12 degreesையே அவங்க ஹாட்னு கன்சிடர் பண்ணுவாங்களாம். அப்போனா பார்த்துக்கோங்க எந்த லெவலுக்கு அவங்களால வெயில் தாங்க முடியும் அப்படின்ட்டு. இவங்கெல்லாம் குளிர்லேயே வாழ்ந்துட்டனால அந்த டெம்பரேச்சருக்கே அடாப்ட் ஆகிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாருக்குமே ஒரு தாட் இருக்கும், வெளிநாட்டில் எப்பயுமே பாடி எக்ஸ்போஸ் பண்ணுற மாதிரி தான் ட்ரெஸ்ஸிங் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. அப்படிலாம் கிடையாது. இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுவாங்க. இப்போ நம்ம வெயிலுக்குலாம் நல்லா அடாப்ட் ஆகிருக்கோம், அதனால நமக்கு ஒன்றும் பெருசாக தெரியாது. இவங்கெல்லாம் குளிருக்கே அடாப்ட் ஆனவங்க. ஸோ கொஞ்சம் வெயில் வந்தாலே அவங்களுக்குலாம் பாடிலாம் ரொம்ப எரிய ஆரம்பிச்சிடும். மூஞ்செல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே குழந்தெல்லாம் பிறந்தா எவ்வளோ பிங்காக இருக்கும் அந்த லெவலுக்கு பிங்காக மாறிடும் அவங்களுக்கு. ஸோ அதனாலவே கம்ஃபர்ட்டை விட கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் இங்கே எல்லாருமே ட்ரெஸ் பண்ணி